சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நாம் செல்ல குழந்தைகளின் எதிர்காலம். நீண்ட நாள் சிறப்பாக அமைய கல்வி தோஷம் போக்கும் ஆன்மீக திருத்தலம் பற்றி இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம். ஒரு மனிதன் தனியாக வாழ்வது மிகவும் கொடியது. அது அவனுடைய மனதை மிகவும் பாதிக்கும். குடும்பத்துடன் வாழ்வது மிகவும் சிறப்பு. அதுவே சமுதாயத்தில் ஒரு பெருமாற்றத்தை ஏற்படுத்தும். அவன் மென்மேலும் உயர வழிவகுக்கும். அதற்கு உறுதுணையாக இருப்பது அவர்கள் பெற்ற குழந்தைகள் மட்டுமே. அப்படி அவர்கள் பெற்ற குழந்தைகளின் அறிவுத்திறன் அதிகமாக நாம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் அவர்களை சேர்ப்போம். அனைத்து குழந்தைகளுக்குமே அறிவுத்திறன் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான கல்வியில் மதிப்பெண்கள் பெற முடியவில்லை. அதற்கு தனிப்பட்ட மன ரீதியான மற்றும் உடல் ரீதியான காரணங்கள் இருந்தாலுமே ஆன்மீக ரீதியாக தெய்வத்தின் நம் குழந்தைகள் பார்வை எப்போதுமே இருந்தால் மட்டுமே அவர்கள் கல்வியில் மென்மேலும் உயர்ந்து அவர்கள் விரும்பிய துறைக்கு பணிக்கு செல்ல ஒரு அருமையான பிரகாசமான வாய்ப்பு அமையும். அப்படி நம் குழந்தைகள் கல்வி செல்வத்தை அளிக்கும் இடமாக பள்ளிக்கூடம் விளங்குகிறது. அப்படி பள்ளி செல்லும் நம் குழந்தைகளுக்கு கற்றல் திறன் குறைபாடு பெரும் பிரச்சனையாக அமையும். இவ்வாறு இருக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் ஜாதகத்தில் கல்வி தோஷம் ஏற்படுகிறது. இப்படி கல்வி தோஷம் போக்கும் திருத்தலமாக கூத்தனூர் சரஸ்வதி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமானது திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் தான் தனி கோவிலாக அமைந்துள்ளது. கல்விக்கு அதிபதி எப்போதுமே சரஸ்வதி தேவிதான். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் வழியில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் பூந்தோட்டம் என்ற ஊர் உள்ளது. இங்கிருந்து வெறும் 5 நிமிடம் நடைப்பயணத்தில் கோவிலை அடைந்து விடலாம். இது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இங்கே தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை, பள்ளி செல்லும் நிலையில் இருக்கும் குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து செய்ய வேண்டிய பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாம். கல்வியில் தேர்ச்சி பெற விரும்பும் குழந்தைகளுக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து மூலவரான சரஸ்வதி தேவி அம்மனுக்கு தேன், மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் தினமும் 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். மேலும் தங்கள் குழந்தைகளுக்கு குழு கல்வியை தொடங்க தங்கள் குழந்தையின் விரலை பிடித்து இங்கே தற்செயலாக நிற்பப்பட்ட நெல்லின் பிள்ளையார் சுழி போட்டு ஆ என்ற எழுத்தை எழுத வைக்கின்றனர். அதன் பிறகு குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கின்றனர். மேலும் பெற்றோர்கள் தம் குழந்தைகளை இந்த நெல்லில் எழுத வைத்து இந்த மூலவரான சரஸ்வதி தேவியை மனதார வேண்டிக் கொள்கின்றனர். கல்வியில் எதிர்கால குழந்தையின் நிலையாய் நிற்க வேண்டுமென்று மேலும் குழந்தைகள் படிப்பதற்கு கொண்டு செல்லக்கூடிய நோட்டு, பேனா போன்ற அனைத்து பொருட்களையும் அர்ச்சனை செய்து சரஸ்வதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து உனக்கு ஒரு சிறிய ஆடை ஒன்று அறிவித்து வழிபட்டால் கல்வி தோஷம் எளிதில் நீங்கும் என்பது இங்கே அனைத்து மக்களின் நிலையான நம்பிக்கையாக உள்ளது. மேலும் தங்கள் குழந்தைகள் கல்வியில் அறிவு வளர தினமும் கூற வேண்டிய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் இங்கே கூறுகிறோம். அதனை தினசரி குழந்தைகளையும் நீங்களும் கூறி வாருங்கள். ஓம் கஜத் பஜாய வித்மஹே சுக அத்தாய தீமஹி தன்னோ புதத் பிரச்சாயுதோயாத். இந்த காயத்ரி மந்திரம் மிகவும் ஒரு வலிமையை வாய்ந்த மந்திரமாகும். இது தங்கள் குழந்தைகளை கல்வியில் வளர்ச்சி மேம்பட உதவும். மேலும் சரஸ்வதி அம்மன் தங்கள் குழந்தைகளுக்கு புதுமையாக என்றும் உங்களுடன் இருப்பார் என்பது இந்த மந்திரத்தின் பெரும் நம்பிக்கை. எனவே பள்ளி திறக்கும் நிலையில் உள்ளதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு அழைத்து சென்று மூலவராக இருக்கும் சரஸ்வதி அம்மனை அருள் பெற்றவுடன் அன்புடன் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக மேலும் நல்லதொரு காணொளியில்